பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதினதான நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தினுடைய 2வது பகுதியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த வசனம் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாரமான நம்மை கவலை கொள்ள வைக்கிறதான எல்லா விதமான பாரமான காரியங்கள் எல்லாவற்றையும், அது மட்டும் இல்லாமல் நம்மை சுற்றி நெருக்குகிற நம்மை விழத்தள்ள முற்படுகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான பிள்ளைகளே, நாம் எப்பொழுது இயேசுவை நோக்கி பார்க்க முடியும் என்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையில தள்ள வேண்டிய காரியங்களை புறம் தள்ளின பின்பாகத்தான் ஆண்டவராகிய இயேசுவை நாம் பார்க்க முடியும் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் தெளிவா இந்த வசனத்துல நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அவர் சொல்லுகிறார், 11ஆம் அதிகாரத்தில் பலவிதமான பல விசுவாச வீரர்களை குறித்து இந்த ஆசிரியர் அவர் சொல்லிவிட்டு 12ஆம் வசனத்தில் அவர் 12ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க நாம அதையெல்லாம் கவனிக்காம என்னுடைய கவலை, என்னுடைய கஷ்டம், என் பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கிற கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறதான காரியங்களையே நாம நோக்கி பார்க்கிறோம். அதனால நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க முடியவில்லை. அது மட்டுமில்லாமல் நம்மை சுற்றிலும் நெருக்குகிற பாவம், அதாவது நமக்கு கண்களுக்கு முன்னதாக இயேசு இருக்கிறார், அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடியாதபடிக்கு நம்மை முழுவதுமாக நெருக்குகிறதான பாவ காரியங்கள் இருக்குது. ஒரு புறம் கவலைகள், இன்னொரு புறம் நம்மை விடத்தள்ள முற்படுகிறதான பாவ காரியங்கள். இவை ரெண்டுமே என்ன செய்கிறது என்று சொன்னால், நமக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்க்க முடியாதபடிக்கு நம் கண்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு மறைவாக, திரையாக இவர்கள் ரெண்டும் நிற்கிறது. இந்த ஆசிரியர் சொல்லுகிறார், பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்ட பிறகுதான் நாம் இயேசுவை நோக்கி பார்க்க முடியும். இயேசுவை நோக்கி பார்க்க முடியும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, நாம் எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்கிறதில்லை, நாம் எதை பார்க்க கூடாதோ அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் எதை பார்க்க வேண்டும், யாரை பார்க்க வேண்டும்? நமக்கு முன்பாக இருக்கக்கூடியதான விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆனால் நாம் எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு சுற்றிலும் இருக்கக்கூடியதான பாவ காரியங்களையும் நம்மை அதிகமாய் பாரப்படுத்துகிற நம்முடைய பிரச்சனைகளும் தான் நாம் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் நம்ம இயேசுவை நோக்கி பார்க்க முடியலை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். அந்த எழுத்தினுடைய அந்த ஸ்டைல் நான் பார்க்கும் பொழுது, அந்த எழுத்தினுடைய அந்த நடைமுறையை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இது அப்போஸ்தலனாகிய பவுல் தான் இந்த நிருபத்தையும் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீங்கள் தள்ள வேண்டியதை தள்ளினால்தான் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் இயேசுவை நோக்கி பார்த்தால்தான் நீங்கள் விசுவாச வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறி செல்ல முடியும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இதுவரைக்கும் நம்முடைய கவலை, நம்முடைய வாழ்க்கை, என்னுடைய பிரச்சனை என்று சொல்லி நாம் அதையே யோசித்துக் கொண்டிருக்கனால்தான் நாம் ஜபத்தில் கூட நேரத்தை செலவிட முடியல. சிலரை நான் பார்க்கும் பொழுது, ஏன் நீங்கள் ஜெபிக்க மாட்டீங்க, ஏன் ஜெபிக்கிறது இல்லையான்னு கேட்கும் பொழுது, எங்க பாஸ்டர், நான் முழங்கால் போட்ட உடனேயே என் பிரச்சனைகள் தான் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்குது, என்னுடைய போராட்டங்கள் தான் என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்குது என்று சொல்லி சொல்லுவார்கள். அன்பான பிள்ளைகள், அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. நீ அதை தள்ள வேண்டும். பாரமான எல்லா காரியங்களும் நீ தள்ள வேண்டும்.
பாவமான எல்லா காரியங்களையும் நீ தள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ இயேசுவை நோக்கி பார்க்க முடியும். அப்பொழுதுதான் நீ முன்னேற முடியும் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாரமான எல்லா காரியங்களையும், பாவமான எல்லா காரியங்களையும் நாம் ஒதுக்கிவிட்டு நமக்கு முன்பாக இருக்கிற இயேசுவை மட்டும் நோக்கி பார்ப்போமாக. அவர் நம்மை நடத்தி செல்வார். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டபடி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் பாரமான எல்லாவற்றையும், பாவமான எல்லாவற்றையும் நாங்கள் தள்ளும் பொழுதுதான் உம்மை நோக்கி பார்க்க முடியும் என்றும், உம்மை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவரே எங்கள் ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாங்கள் முன்னேற முடியும் என்று ஆண்டவரே நீர் பேசியிருக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் பாரத்திற்குள்ளாக்குகிற, பிரச்சனைக்குள்ளாக்குகிற எல்லா விதமான பாரமான பாவமான காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதுமாய் நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி சொல்ல இருக்கிற எல்லா தடைகள் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நீரே பாதுகாத்துக் கொண்டு நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.